த்ரில்லர் தான், ரெண்டுமே த்ரில்லர் தான், கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் உங்களை படம் ஃபுல்லாக பார்த்தா கிளைமேக்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடுவாங்க. நல்லா பண்ணியிருக்கேன். இந்த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகே. அதான் சொல்கிறேன்ல, அந்த லேகை வந்துட்டு உங்கள் கிளைமேக்ஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்ல ட்விஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டேன், செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது. அதை விட அது கண்டினியூஸ் லைட்டாக அந்த ஸ்டார்டிங் சீனில் மட்டும் இருக்கும், மிச்சபடி அது மிச்சபடி வேறு ஒரு கான்செப்ட். படம் நல்லா எங்கேஜிங்காக போகுது, நல்ல டைம் பாஸ் பண்ணி ஃபேமிலி மூவி. இல்லை யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக இருக்கும். இல்லை நல்லாயிருக்கும், நீங்கள் படம் பாருங்கள். போர் அடி நல்லா என்கேஜ் பண்ணி ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் நல்லா இருந்துச்சு. அண்ட் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்தேன். கிளைமேக்ஸ் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணிட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நான் செகண்ட் பார்ட் தான் பார்த்தேன், ஃபஸ்ட் பார்ட் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ப்ரோ. நல்லா தான் இருக்குது. புரியுது ப்ரோ, புரியுது. நல்லா இருக்குது, சூப்பராக சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே பவர்ஃபுல்லாக பக்காவாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நல்ல படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கவே தேவையில்ல ப்ரோ, செகண்ட் பார்ட் டேரெக்டாக பார்த்துடலாம். அதுக்கு இது கனெக்ஷன் இல்லை, பார்க்க தேவையில்லை. ஸோ டேரெக்டாக செகண்ட் ஹாஃப் பார்த்துக்கலாம். பரத் சார் ஆக்டிங் எப்பவும் போல தான் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு அவரோட ஆக்டிங்கு. சைக்கோ த்ரில்லர் ப்ரோ, க்ரைம் த்ரில்லரு. ஸோ ப்ராப்பராக அந்த ஒரு எங்கேஜிங்காக செகண்ட் ஹாஃப் நிறைய ட்விஸ்ட்டோட யார் வில்லன் சொல்லி தெரிஞ்சு அந்த படத்தை வந்து கடைசியில் முடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, பட் மற்றபடி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். கெஸ் எல்லாம் பண்ண முடியல ப்ரோ, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அஸ்தன் கமிஷனர் சூப்பராக இருந்தாங்க. படம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஃபுல்லாக ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஃபேமிலி மூவியாக பார்க்கலாம். செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட்டோட செகண்ட் நல்லா இருக்கு. அதில் கண்டினியூஸ் பெருசாக இல்லை, சும்மா ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு, மிச்சபடி எதுவும் நல்லா இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக வேறு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. கடைசி நல்லா ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது, மூவி நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் பார்த்துருக்கேன், செகண்ட் பார்ட்டும் வந்து பார்த்தாச்சு, நல்லா இருந்தது. கண்டினியூஷனில் கிடையாது, இது ஜோன் வேறு அது வேறு. நல்லா இருந்தது, ஆனால் படம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. தெரியல, நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது நல்லா இருந்தது. அது லாஸ்ட்டு ஒரு 3/4 மணி நேரம் சூப்பராக இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா இருந்தது, ஃபஸ்ட்டும் நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. சார் நல்லா பண்ணிட்டு இப்போ அவரை பார்த்து கூட சொல்லிவிட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. மேடம் வில்லன் எல்லாருமே வில்லன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தராக அந்த பார்ட் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ஃபேமிலி ஓரியன்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. போர் அடிக்கல, 1 hour போனதே தெரியல. மியூசிக் அந்த இதெல்லாம் கூட பிஜிஎம்லாம் கரெக்டாக இருந்தது, பசங்களுக்கு கேட்குற மாதிரி. ரொம்ப இதுவெல்லாம் இல்லை, தத்தமாக அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அந்த அளவுக்கு க்ளோஸ்அப்பாக காட்டல. சும்மா பாப்பா இந்த குழந்தைங்கள கூட வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பாக காட்டல இந்த மாதிரி நடக்குதுன்னு. ஸோ நல்லா வந்திருக்காங்களே, 3 பசங்க வந்திருக்காங்க, நல்லா இருக்கு சார். சீக்வல் மாதிரி தான் வருது, சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. செகண்ட் பார்ட்டும் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு என்ன டெலிவரி பண்ணிச்சோ செகண்ட் பார்ட்டும் அதே பண்ணுது. சூப்பராக நடிச்சிருந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அதே கேரக்டர் தான் செகண்ட் பார்ட்லேயும் வருது. ஒரு மாரல் ட்ரிவன் போலீஸ் ஆஃபீஸராக இருக்குது. இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ன்றத விட இது ஒரு மாரல் ட்ரிவன் த்ரில்லர். இது ஒரு போலீஸ் வந்து தன்னோட அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸை மட்டும் நம்பாமல் மொராலிட்டியை நம்பினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இவர் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் அவர் மொராலிட்டியை நம்புறாரு, விர்ச்சூஸை நம்புறாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து எப்படி அவங்களோட லைஃப்பில் நடக்க செகண்ட் எபிசோட் மாதிரி நல்லா இருக்கு சார். வில்லன் ஆமாம், அது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், நீங்கள் பார்த்தா அவங்களுக்கே தெரியும். நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ். பார்க்கலாம் சார், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு ட்ராப் பிளட்டு கூட எல்லாம் வயலன்ஸ் இல்லை, அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது சார். பரத் சார், அஜய் சார் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. தெரியாது சார், கெஸ் பண்ண முடியாது, ஆடியன்ஸால் கெஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சாம் சிஎஸ் தான் நல்லா பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோரு சூப்பராக பண்ணியிருக்காங்க.
இல்லை அது வேறு சேனல் இது வேறு இது அதெல்லாம் அதோட கண்டினியூட்டிலாம் இல்லை. அதே மாதிரி தான் இதுவும் அந்த த்ரில்லர் மூவி மாதிரி தான். புரியும். ஹீரோ பரத் சார்னு இல்லை, 2 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அஜய் கார்த்தின்னு சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பரத் சாரும் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பவானிஸ்ரீ மேம் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஐபிஎஸ் அதிகாரியாக வராங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. நினைக்க முடியாது, வில்லன்லாம் இல்லை இந்த படத்தில். ஒரு த்ரில்லர் மூவி. ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைய மிஸ் ஆகிடுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, யார் பண்ணுது, எப்படி மர்டர் பண்ணாங்களா இல்லையா, அதை பற்றி தான் படம். அது ஆடியன்ஸ் வந்து இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைப்போம், ஆனால் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அது அப்படியே சஸ்பென்ஸாகவே போகும், த்ரில்லராகவே போகும். கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு தெரியும். சங்கீதா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க.